ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் அப்படியே சீட்டுக்கட்டு போல சரிந்து விழுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. பருவமழை பாதிப்புல இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் சிக்கி தவிக்கிறது. குறிப்பா கேரளா, மகாராஷ்டிரா, டெல்லி போன்ற மாநிலங்கள்ல அதி கனமழை காரணமா பெருமளவு பாதிப்புகள் அங்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வரிசையில தான் இப்போ ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தின் சிம்லாவில மேக வெடிப்பு காரணமா கனமழை அங்கு வெளுத்து வாங்கி வருகிறது. வயநாட்டில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவினுடைய துயரமே இன்னும் மீளாத இந்த நிலையில தற்பொழுது ஹிமாச்சல பிரதேசத்திலும் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. ஹிமாச்சல பிரதேசத்துல சிம்லாவில் நிலச்சரிவு ஏற்பட்டு சாலைகள் முழுவதுமாய் சேதமடைந்திருக்கிறது. ஒரு கிராமத்தையே அப்படியே வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அதி கனமழை காரணமா நிலச்சரிவு ஏற்பட்டு வெள்ளம் கரை புரண்டோடுகிறது. அந்த வெள்ளத்துல பாறைகள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டு சிதறி கிடக்கிறது. சிம்லாவில் ஏற்பட்ட நிலச்சரிவுல ஜேசிபி கொண்டு பாறைகளை அகற்றும் பணிகளானது நடைபெற்று வருகிறது. ஹிமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவின் ராம்பூரில் இன்று காலை ஒரு மேக வெடிப்புமே ஏற்பட்டிருக்கிறது. இந்த மேக வெடிப்பு காரணமா வெள்ளத்தில் சிக்கி 20 பேர் மாயமாகி இருக்கிறார்கள். இன்று அதிகாலை தான் இந்த மேக வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை ஆணையத்திற்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த தகவல் அறிந்த பிறகு பேரிடர் மீட்பு குழு சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். இதே போல சிம்லாவில் இருந்து 125 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹிமாச்சல பிரதேசத்தின் மண்டியிலும் மேக வெடிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இந்த சம்பவத்துல 10 பேர் மாயமாகி இருக்கிறார்கள். 2 உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களினுடைய உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, அண்டை மாநிலமான உத்தரகாண்டிலுமே பருவமழை சீற்றம் இயல்பு வாழ்க்கையை முற்றிலுமாக பாதித்திருக்கிறது. அங்குள்ள மாவட்டங்கள்ல மேக வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதில் வெள்ளத்தில் 2 சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். 1 காயமடைந்திருக்கிறார்கள். இந்த மேக வெடிப்பு காரணமா அந்த பகுதியில சாலை போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நொடியில் அங்கு இருக்கக்கூடிய கட்டிடம் சரிந்து விழுந்திருக்கிறது. மேக வெடிப்பு காரணமாக கட்டிடம் ஒன்று சீட்டுக்கட்டு போல சரிந்து விழுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் சாலைகள் எந்த அளவிற்கு சேதமடைந்துள்ளன என்பதையும் இந்த வீடியோவில் பார்த்து வருகிறோம். இந்த மேக வெடிப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கிறப்போ, வருடம் மழை காலங்கள் வரும் நேரத்துல இமயமலை பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலை, வடகிழக்கு இந்திய பகுதிகளிலுமே மேக வெடிப்பு ஏற்படுவது வழக்கம். குறைந்த நேரத்துல மழை பொழிவானது அதிக வீரியம் கூடி பொழிந்தால் அது மேக வெடிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சாதாரணமா மேகம் உருவாகும் நேரத்தை விட குறைந்த நேரத்துல மழை மேகம் உருவாகி மெதுவாக பொழியாமல் மணிக்கு 100 மில்லி மீட்டருக்கு அதிகமான அளவு மழையை ஒரே இடத்துல கொட்டி தீர்த்தால் அதுதான் மேக வெடிப்பு. இந்த அதீத கனமழை காரணமாக தான் வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு எல்லாம் ஏற்படுகிறது. இந்த நிலையில தான் தற்பொழுது ஹிமாச்சல பிரதேசத்துல நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்கிறது.